இனவாதத்தின் அடித்தளமாக பயன்படுத்தப்படுகிறதா கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக இப்ப இருக்கிற அரசாங்கத்தை எந்த வகையிலாவது ஒரு தொந்தரவை கொடுத்து அவர்களை அகற்றிவிட்டு மீண்டும் நாங்களே ஆட்சி பீடம் ஏறணும் என்ற வகையில் சில நபர்கள் திட்டமிட்ட ரீதியில் இந்த இனவாத கருத்துக்களை எங்கெல்லாம் தோண்டி எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் ஒரு இனவாதத்தை புதைக்க முளைக்க எண்ணுகிறார்களா என்ற ரீதியில் தான் இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருள் காணப்படுகிறது. குறிப்பாக கல்முனை ஆதார வைத்தியசாலை என அழைக்கப்பட வேண்டிய வைத்தியசாலை எதற்காக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை என பிரித்து பார்க்கப்படுகிறது என்ற ரீதியிலையும் இப்பொழுது கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக கல்முனை வடக்கு பகுதியில் பார்த்தால் அதிகளவான ஆட்கள் தமிழ் மக்களே காணப்படுகிறார்கள். ஆயினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் கணிசமான அளவு முஸ்லிம் மக்களும் காணப்படுகிறார். இவ்வாறு ஒரு ஒற்றுமையான சமூகத்தின் மத்தியில திட்டமிட்ட ரீதியில இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒரு இனவாத கருத்துக்களையும் பிளவுகளையும் ஏற்படுத்த சில நபர்கள் முயற்சிக்கிறார்களா என்ற ரீதி தான் பார்க்கப்படுகிறது. சீருடை சார்ந்த பிரச்சனை ஒன்று இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருளாக ஆரம்பிக்கப்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்ட பெண் ஊழியர்களுடைய சீருடை சார்ந்த விடயங்களில் அவர்களுடைய மத சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் பேசு பொருளாக காணப்படுகிறது. அந்த வைத்தியசாலையினுடைய உயர் அதிகாரியாக இருப்பவர் தமிழர் என்ற படியினால் அங்கு இன ரீதியிலான வேறுபாடு இருக்கிறது என்ற மாதிரி ஒரு சித்தரிக்கப்படுகிறது. உண்மையிலேயே மத அடையாளம் என்ற போர்வையில் இலங்கையினுடைய அரச சேவைகளுடைய நெறிமுறைகளை மாற்றியமைக்க முடியாது என்பது சட்டம். அதே நேரத்தில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் மத உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி அந்த விடயத்தை வைத்து பல பேர் அரசியல் செய்ய வெளிக்கிட்டிருக்கிறார்கள். இப்ப இருக்கிற அரசாங்கமான அனுர அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காகவோ அல்லது அவர்கள் மீது ஒரு பாரிய ஒரு பழியை தூக்கி போடுவதற்காகவோ அல்லது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் ஒரு வேறுபாட்டை உருவாக்கணும், ஒரு பிளவுபாடுகளை ஏற்படுத்தணும் என்ற ரீதியில பல்வேறுபட்ட சக்திகள் முயற்சி செய்து வருகிறதா என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே தொப்புள் கொடி சொந்தங்களான முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்களை குழப்புவதற்காக சில நபர்கள் திட்டமிட்ட ரீதியில் செயற்பட்டு வருகிறார்களா என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அவர்கள் ஒன்றாக குரல் கொடுக்கணும் என்ற ரீதியில் பார்க்கப்படுகின்ற இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் திட்டமிட்ட ரீதியில் கடந்த காலத்தை போல இப்பொழுதும் அவர்களுக்கு இடையிலான ஒரு பிளவுபாட்டை உருவாக்குவதற்காக செயற்பட்டு வருகிறார்களா என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், அண்மையில் சுப்பிரமணியம் என ஒரு செல்ல பிராணி ஒரு நபரால் தாக்கப்பட்டது. அதனை தாக்கியவர் ஒரு முஸ்லீம் இந்துக்களுக்கு எதிரான பாரியோர் துரோகம் செய்தார் என்ற ரீதியில் ஒரு மத கலவரத்தை உருவாக்க எண்ணினார்கள். ஆயினும் மக்கள் அதில் தெளிவாக இருந்தார்கள். மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற சில கூட்டத்தினால்தான் அது தாக்கப்பட்டிருக்கிறத தவிர அது எந்த ஒரு இனத்தினாலோ அல்லது எந்த ஒரு மதத்தினாலோ திட்டமிட்ட ரீதியில் நடைபெறவில்லை. இதனால் பலியானது யார் என்று பார்த்தால் அனோயன் என்னும் இளைஞர். அவர் சவுதி சிறையில் இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஊடகங்களால் தூண்டப்பட்டு இந்த உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்களை பாதிக்கப்பட்ட இளைஞர் இப்பொழுது சவுதியில் பாரியொரு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இது இவ்வாறு இருக்கத்தான் மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டுவதன் விதமாக ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தி பலர்கள் தங்களுக்கு இஷ்டப்படி உண்மைக்கு புறமான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். குறிப்பாக இந்த விடயத்தினை சுகாதார அமைச்சகம், வைத்தியசாலை நிர்வாகம், தொழிற்சங்கம், குறிப்பிட்ட துறை சார்ந்த தொழிற்சங்கம் மற்றும் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் இருந்து கதைத்து பேசி முடிவெடுக்க வேண்டிய இந்த விடயத்தினை தங்களுக்கு இஷ்டம் போல் பல்வேறுபட்ட திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டு வருகிறது. பெரும் ஒரு ஏமாற்று வேலையாக அமைகிறதா என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. மக்கள் இது தொடர்பான பாரியொரு அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகின்ற அதே நேரத்தில் மத அடையாளத்தை அவமதிக்காமலும் அதே நேரத்தில் மருத்துவமனையில் தொழில்முறை சீருடை மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறாமலும் அந்த ஆடைகள் அமைய வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடான ஒரு விடயம். இந்த இடத்துல முக்கியமாக அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் எதுவாக இருந்தாலும் நோயாளர்களுக்கான மருத்துவம் சிகிச்சைகள் எந்த ஒரு இடத்திலும் தடைபடாமல் நேர்த்தியாக வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக அந்த ஆதார வைத்தியசாலையின் உயர் அதிகாரியாக ஒரு தமிழர் இருப்பதனால் அங்கு முஸ்லிம் பெண்களுக்கு இவ்வாறான விடயம் இடம்பெற்றிருக்கிறது, இது ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கிறது என்ற ரீதியில் பல்வேறுபட்ட ரீதியில் இந்த கருத்துக்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டு வருகிறது. ஆயினும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு தெளிவான விடயமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இது தொழில் சார்ந்த முறையாக காணப்படுவதால் அந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே அதனை தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதே நேரத்தில் மருத்துவர்களுக்கு இடையிலான இந்த விடயமானதை சுகாதார அமைச்சு கவனித்துக் கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில்
உண்மையிலேயே அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், மத சுதந்திரம் மீறப்பட்டிருந்தால் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு தமிழர் உயர் அதிகாரியாக இருப்பதனால் அது இனவாதத்தின் அடிப்படையில் இடம்பெறுகிறது என்ற ஒரு கருத்துக்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய பொது கருத்தாக காணப்படுகிறது. குறிப்பாக இது யார் மீது சரி யார் மீது பிழை என்பதை தாண்டி இதனை மத ரீதியிலான ஒரு முரண்பாடாக பார்க்கக்கூடாது, இன ரீதியிலான ஒரு முரண்பாடாக பார்க்கக்கூடாது என்பதுதான் இப்போ இருக்கிற மக்களுடைய பாரிய ஒரு வேண்டுகோள். உண்மைக்கு புறம்பான விடயங்களை பதிவிடுவதை தவிர்த்து, ஒரு இன முரண்பாடுகளை ஏற்படுத்துவதை தவிர்த்து ஒரு நல்லிணக்கமான சமூகத்தை உருவாக்க எல்லோரும் பாடுபட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. தென்னிலங்கை வட்டாரங்களில் மட்டுமல்ல, வடகிழக்கிலும் பெருமொரு பேசு பொருளாக காணப்படுகின்ற விடயம் ஜனாதிபதி அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ஒரு விடயம். குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற சட்டத்தரணி சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுடனான ஒரு சந்திப்பின் போது ஜனாதிபதி அவர்கள் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, குறிப்பாக உயிர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது, இந்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது, இதன் அடிப்படையில் தனக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ரீதியிலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். சவால்களை சந்திக்காமல் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்ட அவர், மாற்றத்திற்காக எனது உயிரையும் பணைய வைக்க தயார், என்னுடைய பதவியை விட்டு கூட செல்வதற்கு தயார் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக நான் தொடர்ச்சியாக இந்த பதவியில் இருக்கணும் என்றதுக்காக வரையில் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆகவே எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்தாலும் நான் எனது பொறுப்பினை சரியான முறையில் செய்வேன் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை நேற்றைய தினம் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிறைவேற்றுத்துறை அதிகாரத்தை கூட நான் தவறான முறையில் பயன்படுத்த மாட்டேன். குறிப்பாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க ஏனைய அதிகாரங்களை கூட அரசியல் ஜாப்புக்கு முரணான வகையில் பயன்படுத்த மாட்டோம், என்றுமே நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக காத்திருக்கிறோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். ஆயினும் நிறைவேற்றுத்துறையினுடைய உயர் அதிகார பீடமான ஜனாதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதா என்ற ரீதியில் பெரும் ஒரு பேசு பொருள் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் ஊழலுக்கு எதிராகவும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராகவும் அல்லது கடந்த கால அரசாங்கத்தின் நடைபெற்ற பல குற்றச்சாட்டுகளுக்கு பல்வேறுபட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார். இதனால் அவருக்கு எதிரான ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கணிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் அவரே இப்பொழுது வெளிப்படையாக தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறமை பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றம் கண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பது தொடர்பாகவும், அதே நேரத்தில் உயிர்த்தனாயிர தாக்குதல் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்தே காணப்படுகிறது. பல்வேறுபட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் முக்கியமான அதன் பின்னணியில் இருப்பவர்கள் இன்னுமே தண்டிக்கப்படவில்லை என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் உயிர்த்தனாயிர தாக்குதல் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு செல்ல போகிறது என்பது தொடர்பாகவும், அதே நேரத்தில் இலங்கையில் இந்த இனவாத கருத்துக்களை பரப்புபவர்களுக்கு எதிரான இனிவருங்காலங்களில் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மக்களுக்கிடையிலான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தான். குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் தங்களுடைய உரிமைகளை ஒருமித்த குரலில் கேட்க வேண்டும் என்பது பல்வேறுபட்டவர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது. சிறுபான்மையின மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கப்படுகின்ற அதே நேரத்தில் கடந்த காலத்தை போல அவர்களுக்கு இடையில ஒரு திட்டமிட்ட ரீதியில சந்தேகங்களையும் இனவாத கருத்துக்களையும் கட்டவிழ்த்து விட்டு அவர்களை பிரித்து ஆள்வதற்கு சில நபர்கள் முயற்சிக்கிறார்களா என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம். இலங்கையினுடைய சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பது உடன்பாடு.